முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க போங்க. இவங்களை டாஸ்க் நடத்த சொன்னா இதெல்லாமோ நடத்திட்டு இருக்கானு. அப்புறம் இவன்லேயே பாயிண்ட்ஸ் கொடுக்குறானு. அப்புறம் ஒரு டாஸ்க் வச்சு இவன்லேயே அந்த பாயிண்ட்ஸ் பிடிக்கிறானு. ஏன்னா எக்ஸ்ட்ரா டாஸ்க் வைக்க மாட்டீங்களாடா? எக்ஸ்ட்ரா டாஸ்க் வைக்க மாச்சப்பட்டு என்னென்ன வேலையை பார்க்குறாங்க தெரியுமா ப்ரோ? கடும் போர் அடிக்க வைக்கிறாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், கடும் போர் அடிக்க வைக்கிறாங்க. முக்கியமா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பூரா பையில பயங்கரமா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அப்படியே பூரா பையில வெறித்தனமா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். ஸோ ரெண்டாவது ப்ரோமோல நீங்க கவனிச்சிருப்பீங்க, வீட்டுக்குள்ள அந்த ஸ்கோர் போர்டை காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கோர் போர்டில் பார்த்தீங்கன்னா அவன் 8, 7, 5, 6 சொல்லிட்டு பயங்கரமா பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரோ அப்போ வீட்டுக்குள்ள நிறைய டாஸ்க் நடந்திருக்கு நினைக்கிறேன், வெறித்தனமா டாஸ்க் நடந்திருக்கு, பூரா பையன் பயங்கரமா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி நடக்கவே இல்லை. ஓகேவா? ஆக்சுவலா அப்படி நடக்கல. வீட்டுக்குள்ள ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல, முதல் ப்ரோமோல ஒன்று காட்டினாங்கல்ல, அந்த பவுலிங் உருட்டுற டாஸ்க். அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரேடிங் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு எப்படின்னா, ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அந்த டாஸ்க்ல உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸோட நீங்க கேம் ஆட போறீங்க. போயிட்டு அந்த கேம்ல வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி அந்த கேம்ல தோத்துட்டீங்கன்னா யாரெல்லாம் உள்ள வச்சு நீங்க கேம் ஆடுனீங்களோ அந்த ஆளுக்கு உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடுது. அப்படியே உள்ள வந்து ஒரு 9 பேரை ஸ்டாண்ட் பண்ணி வச்சு நீங்க பால உருட்டிட்டு இருப்பீங்கல்ல, சோ அந்த 9 பேருக்கு உங்க பாயிண்ட்ஸ் போயிடும். ஆக்சுவலா இது சரியான ரூல்ஸா வச்சிருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா இந்த டாஸ்க்கு என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க தெரியுமா ப்ரோ? அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள எல்லாரும் போட்டோ போட்ட சின்ன ஸ்டெம்ப் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அது பேர் டப்புன்னு மறந்து போச்சு எனக்கு. குட்டி ஸ்டெம்ப் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், பவுலிங் விளையாட எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ குட்டி ஸ்டெம்ப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டெம்ப்ல எல்லாரும் போட்டோ இருக்குதா? சோ ஒவ்வொருத்தர் நீங்க போகும்போது உங்களுக்கான போட்டோ இருக்க ஸ்டெம்பை மட்டும் தூக்கி வெளியே வச்சுட்டு மத்த 9 பேருக்கான ஸ்டெம்பை தூக்கி உள்ள வச்சிடணும். ஓகேவா? மத்த 9 பேருக்கான ஸ்டெம்பை தூக்கி உள்ள வச்சு நீங்க உருட்டணும். உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்பாங்க. உருட்டும் போது எப்படி வேணா நீங்க போட்டோ அடிக்கலாம், எப்படி வேணா அடிக்கலாம், எந்த ஆர்டர்ல வேணா அடிக்கலாம், அது உங்க இஷ்டம். ஓகேவா? அப்படி அடிக்கிட்டு ஆக்சுவலா அங்க இருந்து பால உருட்டி விடணும். உங்களுக்கு 2 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்படி உருட்டி விடும்போது முதல் சான்ஸ்ல மிஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்றேன், முதல் சான்ஸ்ல மிஸ் பண்ணிட்டீங்க, இரண்டாவது சான்ஸ் நீங்க உருட்டுறீங்க. அப்படி நீங்க உருட்டும் போது நேரா போயிட்டு அங்க இருக்க 9 அந்த ஸ்டெம்பையும் சரிச்சு போட்டா ஓகே. ஓகேவா? அப்படி அந்த 9 ஸ்டெம்பையும் சரிச்சுனா உங்களுக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா அந்த 9 ஸ்டெம்ப் சரியல, அந்த 9 ஸ்டெம்ப் சரியாம ஒரு 7 ஸ்டெம்போ இல்ல ஒரு 8 ஸ்டெம்போ மட்டும் தான் சரிஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஸ்டெம்ப் மட்டும் அங்க நிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஸ்டெம்போ இல்ல 2 ஸ்டெம்போ இருக்கவங்க இந்த உருட்டி இருப்பாங்கல பால, அந்த ஆட்கள் இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா அவங்க பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா 2 பேர் போட்டோ அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் போட்டோ மட்டும் அங்க ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னா, இங்க நம்ம ஜாக்லின் அவர்கள் பால உருட்டுறாங்க வச்சுக்கோங்களேன், ஜாக்லின் பால உருட்டுறாங்க, அந்த 2 ஸ்டெம்ப்ல கடைசி வரைக்கும் படவே இல்லைன்னா ஜாக்லினுக்கான பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து சம பங்கா பிரிச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ஒஸ்டான டாஸ்கா எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்களே பாயிண்ட்ஸ் கொடுக்குறானு, அப்புறம் அந்த பாயிண்ட்ஸை இவங்களே உருட்டி வந்து நீங்க பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கானு. இது பார்க்க எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டா தெரியல. பட் ஏதோ ஒன்று போகுது. ஓகே, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் பூரா பையில அவ்வளவு மார்க் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே பூரா பையில அவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தவரைக்கும் அருண் அவர்கள் ஃபர்ஸ்டே விட்டார். ஓகே, அருண் அவர்கள் ஃபர்ஸ்டே விட்டாரு. அருண் கிட்ட 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அப்படியே அருண் கிட்ட 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த 3 பாயிண்ட்ஸை உள்ள பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தீபக் கிட்ட 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது இப்ப கரண்ட்ல தீபக் கிட்ட 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜாக்லின் கிட்ட 0 இருக்குது. மஞ்சரி கிட்ட 13 இருக்குது. முத்துக்குமரன் கிட்ட 11 இருக்குது. பவித்ராட்ட 0 இருக்குது. ராணவ் கிட்ட 9 இருக்குது. ரயான் கிட்ட 15 இருக்குது. ஏன்னா ரயான் நல்லா விளையாடுறான். ரயான் சூப்பரா விளையாடுறான். ரயான் கண்டிப்பா அவன் தோக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சௌந்தர்யா கிட்ட 13 இருக்குது. அப்படியே சௌந்தர்யா கிட்ட 13 இருக்குது. விஜய் விஷால்ட்ட 0 இருக்கு. ஓகேவா? சோ இதுல 4 பேர் மிஸ் பண்ணிருக்காங்க. பவித்ரா மிஸ் பண்ணிட்டாங்க, விஜய் விஷால் மிஸ் பண்ணிட்டான், ஜாக்லின் மிஸ் பண்ணிட்டாங்க, அருண் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேர் மிஸ் பண்ணி அவங்களுக்கான பாயிண்ட்ஸை உள்ள ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கான பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணா 18 பாயிண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஓகேவா? ஏன்னா பவித்ரா கிட்ட 4 இருந்து, விஷால் கிட்ட 6 இருந்து, ஜாக்லின் கிட்ட 5 இருந்துச்சு, அருண் கிட்ட 3 இருந்துச்சு. சோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஸ்பிளிட் பண்ணி உள்ள கொடுத்தனால மட்டுமே தான் உங்களுக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. சோ மொத்தத்துல எனக்கு இன்னைக்கு 2 டாஸ்க் நடக்க போகுது. காலைல இந்த டாஸ்க், அப்புறம் நைட் அந்த டாஸ்க் நினைக்கிறேன். மொத்தமே 2 டாஸ்க் தான். சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரயான் அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. ஓகேவா? ரயான் அவர்கள் 15 பாயிண்ட் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கான். ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யாவும் மஞ்சரி இருக்காங்க. அப்படியே 15 பாயிண்ட் எடுத்து ரயான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான். ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யாவும் 13 பாயிண்ட்ஸ், மஞ்சரியும் 13 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் பெரிய டிஃபரன்ட்லாம் இங்க இல்ல. ஓகே, 2 பாயிண்ட் டிஃபரன்ட்ல தான் இருக்காங்க. சோ அந்த இதுல பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டு கடைசி ஒரு டாஸ்க் நடக்கல, அந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அதை வச்சு வந்து கண்டிப்பா டிக்கெட் ஃபினாலே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பட் இருந்தாலுமே நமக்கு கிடைச்ச நியூஸ் படி இன்னைக்கு நைட்டுமே ரயான் தான் லீட்ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படியே இன்னைக்கு நைட்டுமே ரயான் அவர்கள் தான் லீட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. கீழே தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி மஞ்சரி, சௌந்தர்யா இந்த மாதிரி ஆட்கள் மேலே ஏறி வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு டிக்கெட் ஃபினாலே யாருக்கு டஃபா இருக்க போகுதுன்னா சௌந்தர்யா, ரயான், மஞ்சரி, முத்து, இந்த 4 பேருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு டஃபா இருக்கு. மேபி தீபக் அண்ணா உள்ள வரலாம். ஏன்னா அவர்கிட்ட தான் 10 பாயிண்ட் இருக்கு. மற்ற எல்லாருமே பாயிண்ட்ஸ் இல்லாம தான் இருக்காங்க. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தான்
இந்த 4 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போறாங்க. ஐ கெஸ் எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு சௌந்தர்யா வந்து வின் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி தோணுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன லக் இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி இந்த பொண்ணு தட்டி தூக்கிடுறா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் சௌந்தர்யா அவர்கள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே, சௌந்தர்யா வின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா வின் பண்ணா வீட்டுக்குள்ள என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனா வீட்டுக்குள்ள டபுள் எவிக்ஷன் வச்சிருவாங்க. எப்படி டபுள் எவிக்ஷன் வச்சிருவாங்க? ரயானை எவிக்ட் பண்ணிடுவாங்க, மஞ்சரை எவிக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரயான் அவர்களுக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்கதை நீங்க பாக்குறீங்க. அது அன்அஃபிஷியலா மட்டும் தான் வருது, அஃபிஷியலா பெருசா வரல. ஓகேவா? அஃபிஷியலா கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு, கொஞ்சம் கீழே இருக்கதா தான் சொல்றாங்க. பெரிய லெவல்ல ஓட்டுகள் வரல. ஏன்னா 2 நாள்லாம் பயங்கர ஓட்டுகள் எடுக்க முடியாது. அவர் என்ன ராணுவா 2 நாள்ல டபா டபான்னு ஓட்டுகளை பிறக்கிறது வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ரயான் அவர்கள் டேஞ்சர் சோன்ல தான் இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா அவர்கள் வாங்கினா ரயான் மஞ்சரி எவிக்ட் ஆயிருவாங்க. அப்படி இல்லையா மஞ்சரி வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டாங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? மஞ்சரி அவர்கள் இந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டாங்கன்னா ரயான் கண்டிப்பா அவுட், அடுத்த கட்டமா பவித்ரா அவுட். ஓகேவா? கண்டிப்பா பவித்ரா அவுட். ஏன்னா அருணை வச்சிருவாங்க. அருணை கண்டிப்பா அடுத்த வாரத்துக்கு வச்சிருவாங்க. ஸோ அருண் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வாங்கிட்டா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சரி, ஓகே, மஞ்சரி வாங்கல, ரயான் வாங்கிட்டான்னு வச்சுப்போமே. ரயான் வாங்கிட்டான்னா அதே தான் சேம், நம்ம மஞ்சரி மட்டும் எவிக்ட் பண்ணுவாங்க, டபுள் எவிக்ஷன் இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவ்வளோ சீக்கிரத்தில் தொட மாட்டாங்களோ எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை மேபி பவித்ரா எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த டிக்கெட் ஃபினாலே இந்த வாரத்தை தீர்மானம் பண்ண போது, ஆனால் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால யார் யாருக்கு எப்படி எப்படி போக போகுது எனக்கு தெரியல. எப்படி யாருக்கு எப்படி எப்படி போக போகுது, யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்க போறா, எவன் என்னத்தை தூக்கிட்டு ஓட போறாங்கிறது ஒண்ணுமே தெரியல. ஸோ நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரயான் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் முதல் டாஸ்க்ல இருந்து கடைசி டாஸ்க் வரைக்கும் அவனுக்கான முழு உழைப்பை போட்டுட்டு இருக்கான். நான் கவனிச்ச வரத்துக்கு முழு உழைப்பை போடுறான். மற்ற ஆட்கள் சில இடங்கள்ல சும்மா லக் பேஸ்ல தப்பிச்சு வந்திருக்காங்க. சும்மா நாச்சுக்கும் அப்படியே ஒருத்தரை முன்னாடி ஓட விட்டு பின்னாடி ஓடி வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரயான் அவர்கள் தான் போனோம் நான் நினைக்கிறேன். பட் இந்த டாஸ்க் இருக்குல்ல, இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க இந்த பவுலிங் டாஸ்க், இந்த டாஸ்க்குமே என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா இன்ட்ரெஸ்டா இல்லை. எனக்கு சத்தியமா பர்சனலா இன்ட்ரெஸ்டாவே இல்லை. நான் ஒரு மாதிரி சும்மா டல்லா பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ டாஸ்க் நடத்துறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இந்த டாஸ்க்குமே பியூரா ஒரு ட்ரேடிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. நம்ம பாயிண்ட்ஸை கொண்டு வந்து சொல்லி ஆடுறோம். அங்க சில பேருக்கான பாயிண்ட்ஸ் அங்க இருக்குது, இங்க அடிச்சு விடுறீங்க. அடிச்சு ஒருவேளை எல்லாத்தையும் கலைச்சிட்டுனா பாயிண்ட்ஸ், அப்படி கலக்கலன்னா அங்க இருக்க ஆளுக்கு நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் போக போகுதுன்னா 2 நாட்களா அவ்வளவு டாஸ்க்ல கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு அதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சீசன் நீங்க வச்சது இல்லை. இந்த சீசன் மட்டும் ஏன் எப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சீசன்ல நிறைய டாஸ்க் வச்சு ஒவ்வொரு டாஸ்க்லயும் இவ்வளவு பாயிண்ட் பா, இந்த ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் கொடுத்து அப்படி ஏத்ததான் விரும்புவாங்க. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 6 டாஸ்க்கோ 7 டாஸ்க்கோ தான் இருக்கும். அது நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும், பார்க்க நீட்டா இருக்கும். இது சும்மா நாச்சுங்க வீட்டுக்குள்ள 6 டாஸ்க் 7 டாஸ்க் 8 டாஸ்க், சும்மா டெய்லி ஆக்டிவிட்டி படிக்கிறதெல்லாம் டாஸ்க், பீஸா சாப்பிட்றது டாஸ்க், சாப்பிட்ற டாஸ்க், தூங்குற டாஸ்க், இதெல்லாம் டாஸ்க்னு வச்சுக்கிறேன். நாளைக்கு 3 டாஸ்க் இருக்குதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 3 டாஸ்க் என்ன இருக்கும் தெரியுமா? யார் இன்னைக்கு ஃபுல்லாக குளிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட், யார் இன்னைக்கு ஃபுல்லாக தூங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட், யார் இன்னைக்கு ஃபுல்லாக பல்லு விளக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட். அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க எனக்கு தோணுது. இவனை கொண்டு போகிறது அப்படிதான் இருக்கு. ஏன்னா கிரியேட்டிவிட்டியும் பயங்கரமாக யோசிக்குது. ஏன்னா ரொம்ப மட்டமான கிரியேட்டிவிட்டி தான் எனக்கு தோணுது ப்ரோ. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க இந்த டிக்கெட் ஃபினாலேக்கு யார் டிசைன் சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் நமக்கு இப்போ கிடைச்ச நியூஸ் வருது, இன்னைக்கு ஷூட்லையுமே ரயான் தான் லீடில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரயான் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பர்சனலாக எனக்கு நல்லா இருக்கும். அவனுக்கான வெற்றி வந்து அவன் முழுமையாக உழைச்சி எடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். மற்ற எல்லாருமே இது வரைக்கும் லக் பேஸில் தப்பிச்சு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 பேருக்குள்ள தான் நடக்க போகுது. மஞ்சரி, சௌந்தர்யா, ரயான், இந்த 3 பேர் தான் பயங்கர டஃப் கொடுக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த